வணக்கம். ஜிடிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் உலக தமிழர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. இது வெறுமனே ஒரு மொழி அல்ல, நமது உணர்வுகளோடு இரண்டர கலந்திருக்கின்றது எங்களுடைய தமிழ். இயல், இசை, நாடகம் போன்ற விழுமியங்களை சுமந்து நிற்கும் எங்களுடைய தமிழரின் நன்றியுணர்வை பறைசாற்றும் இன்றைய நாளில் ஜிடிவியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று தைத்திருநாள் பற்றிய சில விடயங்களையும் இசை மற்றும் நடனம் மற்றும் வயலின் போன்ற இயல் இசை நாடகத்தோடு அமைந்திருக்கும் சில விடயங்களையும் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாங்கள் விநாயக வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் மகா கணபதி என்ற பாடலிசையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.
அந்த அழகான இசையின் ராகம் நாட்டை, தாளம் ஆதி. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமது விழுமியங்களில் திருநாட்களில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. அந்த வகையில் இந்த தை திருநாளை உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஐதீகம். தை மாதம் என்பது தமிழர்களின் நம்பிக்கையில் நல்வழி பிறக்கும் மாதமாக விளங்கி நிற்கின்றது. தமிழர் நாட்காட்டியின்படி இது 10வது மாதமாக கொள்ளப்படுகின்றது. சரி, இப்போது இன்னும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கின்றோம். அது சின்ன சின்ன பாதம் வைத்து என்ற ஒரு அழகான நடனம். இந்த நடனத்தின் ராகம் காப்பி, தாளம் ஆதி. சின்ன சின்ன பாதம் வைத்து சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணானே வா, சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணானே வா, சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொண்ட என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொஞ்ச என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொஞ்ச என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொஞ்ச என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொஞ்ச என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொஞ்ச என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, கண்ணாவா நீ வா. நந்தன் மனை தனிலே அன்னை தயிர் கரையே, 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 கண்ணன் மொழி பேசி கண்கள் கெஞ்சி கொஞ்ச, கண்ணன் மொழி பேசி கண்கள் கெஞ்சி கொஞ்ச, கண்ணன் மொழி பேசி கண்கள் கெஞ்சி கொஞ்ச, கண்ணி வாயிதழ் சொலித்து கரம் நீட்டி காலுதைத்து, கண்ணி வாயிதழ் சொலித்து கரம் நீட்டி காலுதைத்து, வெண்ணை தந்தால் விடுவேன் என்று அடம் பிடித்து நடம் புரிந்த, வெண்ணை தந்தால் விடுவேன் என்று அடம் பிடித்த நடம் புரிந்த, வெண்ணை தந்தால் விடுவேன் என்று அடம் பிடித்த நடம் புரிந்த, வெண்ணை தந்தால் விடுவேன் என்று அடம் பிடித்த நடம் புரிந்த, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, செஞ்சிலம்பு கடல் கொஞ்ச என்னை ஆளவா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா, கண்ணாவா நீ வா. விந்தியக்க மண்மயங்க அன்னை தன் கண் கலங்க, விந்தியக்க மண்மயங்க அன்னை தன் கண் கலங்க, விந்தியக்க மண்மயங்க அன்னை தன் கண் கலங்க, விந்தியக்க மண்மயங்க அன்னை
மனிதரித்த பனி சிரத்தில் பாதம் வைத்து தன்னடம் ஒடுங்க 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 தகிடதோம் தகதகிடதோம் தகதிகோ தகிடதோம் என்று ஆட சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா மனிதரித்த பனி சிரத்தில் பாதம் வைத்து தன்னடம் ஒடுங்க தகிடதோம் தகதகிடதோம் தகதிகோ தகிடதோம் என்று ஆட சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா செஞ்சிலம்பு காலல் கொஞ்ச என்னை ஆளவா சின்ன சின்ன பதம் வைத்து சின்ன சின்ன பதம் வைத்து சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானே வா எங்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருந்த அந்த நடனத்தை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர் நாட்காட்டியின்படி 10வது மாதமாக கணக்கிடப்பட்டுள்ள தை ஆங்கில கலண்டரின்படி 1வது மாதமாக கொள்ளப்படுகின்றது. இந்த தை மாதமானது உத்தராயண தொடக்க காலமாகவும் இந்த கால தொடக்கத்தில் தான் சூரியன் தென் திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்வதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த புண்ணிய கால பகுதியில் பூவுலகம் சிறப்பாக இயங்கக்கூடிய அம்சங்கள் பூமியில் தோன்றுவதாக எமது முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் இப்போது ஒரு நல்ல வயலின் இசையை பார்த்துவிட்டு வரலாம்.
நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு செல்லவிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வழங்கும் இசை நிகழ்ச்சிகள் யாவும் லண்டன் கர்நாடக இசை மன்றம் இளைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக வருடாந்தம் நடத்தும் நிகழ்வுகளில் இருந்து சில பகுதிகளாகும். இந்த வருடம் நீங்கள் இதில் பங்கு பெற விரும்பினால் திரையில் தோன்றும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். இப்போது விளம்பர இடைவெளி ஒன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம்.